ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா கடாய் பன்னீர் ரெசிபி. இந்த கடாய் பன்னீர் வந்து ஒரு நார்த் இந்தியன் கிரேவி தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் வச்சு பண்ணுறதுனால. இதில் வந்து நம்ம கேப்சிகம் ஆனியன்லாம் நல்லா க்யூபாக கட் பண்ணி போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே பண்ண முடியும். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இதை கலந்துட்டுக்கலாம். இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் பீசஸை சேர்த்துடலாம். லைட்டாக இப்படி திருப்பி திருப்பி போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக அப்படியேவும் சேர்த்துலாம், ஆனால் இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான் இப்படி போடுறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது அதே பேனில் அதே ஆயிலில் தான் பண்ண போகிறேன். கேப்சிகம் வந்து நல்லா கலராக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நான் வதக்கணும். டக்குன்னு வதங்கி உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த குடமிளகாயை வெளியே எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ அதே பேனில் ஒரு வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக ஆயில் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ ஆனியன்ஸையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கையிலேயே ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 5-6 போல் முந்திரி, அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து கடாய் பன்னீருக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. இது கூடவே மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். வந்து லைட்டாக மெல்ட் ஆனதும் வாசனைக்காக ஒரே ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். லைட்டாக வறுபட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக கொதிச்சு வரட்டும். இப்போ கிரேவி லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். அதோடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ் அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கேப்சிகம் சேர்த்துட்டு இந்த பன்னீர் பீசஸ் உடையாத மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. இது இருக்கட்டும் ஒரு 2 நிமிஷம்.
கூட கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு டீஸ்பூனை விட கம்மியாக, ஒரு 1/2 டீஸ்பூனை விட கம்மியாகவே சேர்த்தா போதும். கசூரி மெத்தியை நல்லா இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். குக்கிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க, ஃபைனலாக நல்லாயிருக்கும். நல்ல வாசனைக்காக கரம் மசாலா, இது ஃபைனலாக தான் போடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நார்த் இந்தியன் கிரேவிஸ் எல்லாத்துலேயுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த கரம் மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட கடாய் பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சப்பாத்தி நானோட சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நார்த் இந்தியன் கிரேவிஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.